ஐஎன்சி ஆன்லைன் மீடியாவின் முக்கிய செய்திகள். வவுச்சர் ஊழியர்கள் போராட்டம், போலீசார் தடியடி நடத்தியதில் பணியாளர் மண்டை உடைப்பு. ஹிந்தி திணிப்பு குற்றச்சாட்டு. காரைக்கால் தேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழக சான்றிதழ்களில் ஹிந்தி பயன்பாட்டுக்கு எதிர்ப்பு. கொரோனா ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி பிரதமர் வருகையின் போது கருப்பு ஆடை அணிந்து போராட்டம். தேசிய மக்கள் முன்னணி முடிவு. ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. ஆர்எல்பி மக்கள் முன்னேற்ற கழகம் முடிவு. விதிகளை மீறி இயங்கும் சுங்கச்சாவடிகளை அகற்ற கோரி ஆர்ப்பாட்டம். கலெக்டர் அலுவலகம் அருகே பரபரப்பு. நாளை நடைபெறும் பொது வேலை நிறுத்தத்தையொட்டி புதுச்சேரியில் பேருந்துகள், ஆட்டோக்கள் ஓடாது என தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. விரிவான செய்திகள். புதுச்சேரியில் அரசு பணியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் வவுச்சர் ஊழியர்கள் பணி நிரந்தரம் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதல்வர் காரை மறித்து தங்கள் குறைகளை சொல்ல அவர்கள் சென்றபோது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி தடியடி நடத்தியதில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் இந்த சம்பவத்தில் மொத்தம் 16 பேருக்கு ரத்த காயங்கள் ஏற்பட்டதோடு ஒருவருக்கு மண்டை உடைந்தது. இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் தேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவர்களின் சான்றிதழ்களில் ஹிந்தி மொழி பயன்படுத்தப்படுவது ஹிந்தி திணிப்பாகும் என இந்திய மாணவர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. மாணவர்களின் மொழி உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் மாநில மொழிகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. கொரோனா காலத்தில் பணியாற்றிய ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பிரதமர் வருகையின் போது கருப்பு ஆடை அணிந்து போராட்டம் நடத்த தேசிய மக்கள் முன்னணி முடிவு செய்துள்ளது. கொரோனா காலத்தில் உயிர் ஆபத்தை பொருட்படுத்தாமல் பணியாற்றிய ஊழியர்களுக்கு அரசு நிரந்தர வேலை வழங்க வேண்டும் என அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. மேலும் கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகம் உயர்நீதிமன்றத்தை அணுக முடிவு செய்துள்ளது. நீண்ட காலமாக பணியாற்றியும் நிரந்தர நியமனம் வழங்கப்படாதது ஆசிரியர்களுக்கு அநீதி என அமைப்பு தெரிவித்துள்ளது. சட்ட போராட்டம் மூலம் ஆசிரியர்களின் உரிமையை பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். விதிகளை மீறி செயல்படும் சுங்கச்சாவடிகளை அகற்ற கோரி பொதுமக்கள் மற்றும் சுங்கச்சாவடி எதிர்ப்பு கூட்டு போராட்ட குழுவினர் கலெக்டர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதால் மக்கள் பாதிக்கப்படுகின்றனர் என குற்றச்சாட்டு. உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் தீவிரமாகும் என எச்சரிக்கை விடுத்தனர். அதிகாரிகள் ஆய்வு செய்து தீர்வு வழங்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. விரைவில் தீர்மானம் எடுக்க அரசிடம் மக்கள் வலியுறுத்தினர். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ள பொது வேலை நிறுத்தம் நாளை நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் அரசு, தனியார் பேருந்துகள் மற்றும் ஆட்டோக்கள் இயக்கப்படாது என தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. பொதுமக்கள் முன்கூட்டியே மாற்று போக்குவரத்து ஏற்பாடுகளை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வேலை நிறுத்தத்தால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இத்துடன் ஐஎன்சி ஆன்லைன் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். தொடர்ந்து செய்தியை பார்க்க ஐஎன்சி ஆன்லைன் மீடியாவுடன் இணைந்திருங்கள்.